ரசிகர்களுடைய ஓட்டு விஜய்க்கு கிடைக்குமா, வருமா அப்படிங்கிற நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ரசிகர்கள் வந்து விசிலடிப்பாங்க, படம் பார்ப்பாங்க, போயிடுவாங்க. சில ரசிகர்கள் இதுக்கு முன்பாக அப்படி தான் இருந்தாங்க. சினிமாவில் பார்க்குற போது அவர் ரொம்ப ரசித்தாங்க. அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு பெரிய உடன்பாடில் வந்துட்டாங்க. ஏன்னா அன்றைய காலம் வேறு, ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையே வேறு. இந்த ரசிகர்களுடைய பெரும் ஆதரவுனால தான் விஜய் இந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்குமே 1 லட்சம் 1.5 லட்சம் மேலே வந்து அது பரப்புரைக்கு மாநாட்டுக்கு தெரிக்க விட்டாங்க. அத்தனை ஓட்டுகளுமே இந்த சர்வேல கேட்கும்போது அந்த இளைஞர்கள் வந்து விஜய்க்கு தான் உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே விஜயை படங்களில் மட்டும் அவங்க பார்க்க விரும்பல. ஏன்னா இப்போது இவ்வளோத்தையும் விட்டுட்டு நம்மளை நோக்கி வர்றாரு, அரசியல் களத்தில் வர்றாரு, ஒரு மாற்றம் தேவைன்னு விரும்புகிறாங்க. விஜய் படத்தை ஃபேமிலியில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்த ஒரு குரூப் இருக்குது. அவர்கிட்டலாம் கேட்கும்போது பார்த்தா எங்கிட்ட 5 ஓட்டுனா 5 ஓட்டு விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. நடிகராக பார்த்தது ஒரு பக்கம், இப்படி அரசியலுக்கு வந்தது போது அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. பட் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டோம். இந்த ஒரு தடவை விஜய்க்கு நம்ம போடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பார்வையாகவும் அவருடைய குரலாகவும் இருக்குது. இப்போது அந்த ரசிகர்களுடைய வாக்கு ஏகப்பட்டது கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வர்றதுக்கான ஒரு சர்வேல நமக்கு வந்த தகவல் சார் இது.